ப்ளவுஸ் போடும்போது ஃப்ரண்ட் சைட் போடுறவங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கணும். ஆனால் வந்துட்டு பேக் சைடே ப்ளவுஸை போட்டிருக்கவங்கள பார்த்து தான் அழகாக இருக்குது ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேக் சைடில் முதுகு தூக்காமல் இருக்க என்னெல்லாம் செய்யலாம், எப்படி வந்து டாட் பிடிக்கலாம், அது மட்டும் இல்லை எந்த மாதிரி அளவுகளை வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸில் பேக் டாட் யாருக்கெல்லாம் பிடிக்கலாம், அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றதும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் டிசைனர் செல்வி. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ப்ளவுஸ் கற்றுக்கிறவங்க அப்படின்னா நேற்று என்னோட வீடியோவை பார்க்காம இருக்கிறவங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஈஸியாக வந்து 15 டேஸில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து கற்றுக்கலாம், எந்த குழப்பமும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும் போதே வந்துட்டு நம்மளுக்கு வந்து சரியான அளவில் குழப்பமே இல்லாமல் 15 நாளில் எப்படி வந்து கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தைக்க கூட நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. அதாவது வந்து இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், உங்களுக்கு அவங்களோட பட்டியோட அளவுகளை பாருங்களேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5 இன்ச்சஸ் வரைக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு பட்டியோட அளவு வச்சுருக்காங்க, அதாவது பெல்ட்டு அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இவங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து அதாவது வந்து மார்பு சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, கொஞ்சம் எடுப்பாக அந்த மாதிரி வந்து இவங்க ப்ளவுஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பட்டி நல்லா தூக்கிட்டு இருக்குது. நீங்கள் பழைய மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளவுஸோட பட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், செஸ்ட் கிட்ட வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் இது. எனக்கு இவங்க அளவு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்ன காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க அளவு கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட ப்ளவுஸோட அளவு கொடுக்குறாங்க. பட் நம்மளோட செஸ்ட் அளவை நம்மளுக்கு இழுத்து பிடிச்சி அப்புறம் ஃப்ரண்ட் அளந்து பேக் சைடு அளந்து நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான வழியை நான் சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை நீங்கள் இப்படி போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா நேராக அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு முடிகிற இடத்தையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராஸாக ஒரு இடத்துல நான் நேராக ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அளவு எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 11.25 இன்ச்சஸ் அளவுக்கு எனக்கு வந்துட்டு என்ன வந்தது பார்த்தீங்கன்னா, இவங்களோட சுற்றளவு அதாவது ஒரு சைடு 11.25 அளவுக்கு எனக்கு வந்தது. அப்போ இன்ட்டு 4ஆல் நம்ம இன்ட்டு பண்ணும்போது இவங்களோட அளவு நம்மளுக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 46 இன்ச்சஸ் 46 இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு சுற்றளவாக எனக்கு வந்தது. அதுவே நான் வந்து ப்ளவுஸை வந்து இழுத்து இந்த மாதிரி அளக்கும் போது அவங்களோட அளவுகள் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா 44 வரைக்கும் தான் வந்தது. இப்போ இதுவே வந்துட்டு இது எந்த மார்க் வந்து கரெக்டு அப்படின்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இடுப்பு சுற்றளவு கிட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து இவங்களோட அளவுகள் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு 36 வந்தது. 36லேருந்து நான் எவ்வளோ அளவு மார்க் பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். 36லேருந்து 1.5 இன்ச்சஸ் தான் அந்த கோடு ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அந்த கோடு இந்த புள்ளி தெரியல, பட் அந்த புள்ளிக்கு நேராக நான் ஒரு ஃபஸ்ட்டு டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுலேருந்து அளந்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் தான். அப்போ நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணும்போது இடுப்பு சுற்றலோட மார்க்லேருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நேராக ஒரு கோடு போட்டுட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது மார்பு சுற்றளவாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த மெத்தட் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை வீடியோவில் காமிக்கிறேன். அதாவது வந்து பேக் சைடு மட்டும்தான். இப்போ வந்து இவங்களுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் வந்து இவங்களுக்கு உயரம் வருது. நான் இந்த உயரத்தை நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு இடுப்பு பட்டி மடித்து தைக்கிற அளவுக்கு என்ன அளவு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கேன். மேலே கழுத்துக்கிட்ட ஷோல்டர் அளவு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன். இது ஏன் அப்படின்னா, நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்களோட உயரம் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 12, 13, 14 இதுக்கு மேலே அதிகமாக வச்சா நம்மளால் வந்துட்டு
ஆம்கோல் உயரத்தை நம்ம வந்துட்டு எப்படி கணக்கிடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இவங்களுக்கு நான் 13 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட உயரம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக ஒருத்தவங்களோட உயரம் 13 இன்ச்சஸ் வந்து நீங்கள் 8.5 இன்ச்சஸ் வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸ் இறக்கினாலும் ஆம்கோல் அளவு நீங்கள் எடுக்கும்போது 13 இன்ச்சஸ் இல்லை 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து, அதாவது அந்த மார்க்லேருந்து 8 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடும் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்படி ஒரு மார்க்கிங் தான் போட்டேன். பட் நான் ப்ளவுஸ் வச்சு அளக்கும் போதும் பார்த்தீங்கன்னாலும் இது வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நாள் நினச்சிக்கிங்க, இது வந்து பேக் சைட் நம்ம கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நாள். நான் என்ன சொன்னேன், 15 டேஸில் நம்ம கற்றுக்கலான்னு சொன்னேன். இவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்துட்டு இந்த பேக் பார்ட்டை கட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளாக அழகாக ஈஸியாக எந்த ப்ளவுஸ் வேணாலும் கட் பண்ணலாம். இதுதான் மெத்தடே. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு உயரம், ஆம்கோலோட உயரம் வந்து நேராக ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ 5.5 இன்ச்சஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அளவு வந்து 44, 40, 41, 42, 43, 44 மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 5.5 இன்ச்லேருந்து 6 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஷோல்டரோட அகலம் வைக்கலாம். ஷோல்டரோட அகலம்ன்ற பாருங்க, ஷோல்டரும் கழுத்துக்கோட அகலம் மொத்த அகலத்தையும் நம்ம வைக்கலாம். இவங்களுக்கு 5.5 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். 5.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடம் எதுக்காக வைக்கிறேன்னா, நம்ம ஆம்கோல் கிட்ட இருந்து மேல் நோக்கி கழுத்தோட வளைவு வரும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவை வரைகிறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் பண்ண மார்க்கும் அவங்களோட ஆம்கோல் உயரமும் ப்ளவுஸோட உயரமும் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து நிறைய டைலர் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த சீக்ரெட்டை சொல்கிறது இல்லை. ஸோ இதுதான் வந்து மெத்தடு. இவங்களோட பேக் சைடு மார்க்கிங்கும் நான் கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். அதிலிருந்து அப்படியே வந்து உங்களுக்கு கையால் ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியும் அப்படின்னா அந்த வளைவை வரைஞ்சிக்கங்க. அப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களோட கழுத்து அகலத்தை நான் மார்க் பண்ணுறேன். இவங்களோட கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எங்கே முடியுதோ, அதாவது வந்து கை ஜாயின் பண்ணுற இடமும் ஷோல்டர்கிட்ட எந்த இடம் முடியுதோ அந்த இடத்த நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தையலுக்காகவும் கொஞ்சோண்டு விட்டுருக்கேன். இவங்களோட ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ்ஸு, கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சஸ். ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் நெக் வந்து நல்லா ப்ராடாக போடுவாங்க. ஸோ அதனால தான். இவங்களோட கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் வரைக்கும் இவங்களோட கழுத்தோட உயரம், அதாவது அகல உயரம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கர்வ் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ தான் வந்து ப்ளவுஸோட பேக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வேறு ஏதாவது இதில் வந்து இன்னும் ஈஸியான முறையில் உங்களுக்கு புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.